நவநீத், ஒரு ஆற்றாமை இங்கே எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல தமிழ்நாட்டில் அப்படிங்கிற வெறுப்புல இருந்து தான் இந்த விமர்சனங்களை பிரதமர் மோடி வைக்கிறாரு அப்படிங்க. இல்லை, பிஜேபிக்கு வந்து எப்பவுமே சித்தாந்த ரீதியான எதிர்ப்புன்றது டிஎம்கே கிட்ட இருக்கிற விஷயம் தான். அது இப்போ எக்ஸ்ட்ராவா வந்து சித்தாந்த ரீதியா இருக்கிறது ஒரு எப்பவுமே இருக்கிறது. ஆனா கட்சி தேட வேண்டி இருக்கும், காணாம போயிடும்னுலாம் அவங்க சித்தாந்தத்தோட போராட்டதான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா 2011-16 வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லையா திமுக. அதனால என்ன வாக்குகள் இல்ல அவ்வளோ வருஷமா ஒரு ஆண்ட கட்சி அதிமுக கூட எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறது. ஆனா திமுக இருக்க முடியலையா? ஒரு லெவல் கீழே தான் இருந்தாங்க. இல்ல அது இப்ப இன்னொரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ரீகால் பண்ணலாம். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பவருக்கு வர, நான் என்ன சொல்ல வரேன், ஜனநாயகத்துல இதெல்லாம் நடக்கும். அது ஒரு பாயிண்ட் தான், நான் ஜஸ்ட் மேக்கிங் இட். எம்கேக்கு ஒரு ஃபால் தானே அது. நீங்க அது பொலிட்டிக்கலா பார்க்கும்போது ஒரு ஃபால் தானே அது. இன்னொரு விஷயம் வந்து அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சாரும் சொன்னார், நீங்களும் சொல்லியிருந்தீங்க, குறிப்பிட்டிருந்தீங்க, அந்த பகுதியுடைய எம்பி அவர்களை குறிப்பிடவில்லை, அப்புறம் வந்து அமைச்சர் பெயரை குறிப்பிடவில்லை அப்படின்றது. அது என்ன ரீசன்றது எனக்கு தெரியல. அப்புறம் அவர் சொன்னார், சாரும் சொன்னார் வந்து ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக அதை சேர்த்தாங்க அப்படின்றது. அப்போது இதை நீங்கள் வந்து எப்படி ரெட்ரோஃபிட் பண்ணி பார்க்கணுன்னா, நம்மளுடைய செஸ் ஒலிம்பியாட் அப்போ என்ன ஆகுது, ஜனாதிபதியுடைய புகைப்படமும் பிரதமருடைய புகைப்படமும் போடணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தது ஹைகோர்ட். அப்ப எதனால அதை மிஸ் பண்ணாங்கன்னு யாரை கேட்டாங்களே? யார் கேட்டாங்க? கேட்டு அது விவாதம் யார் கேட்டாங்க? ஆமா, அதுதான் இஷ்யூ ஆச்சு. யார் கேட்டாங்கன்னு கேக்குறேன். யார் கேட்கல? யார் கேட்கல? கேட்டு தான அது இஷ்யூ ஆச்சு. ஹைகோர்ட்ல கேட்டப்போ ஹைகோர்ட் யார் கேட்கல? இல்ல, ஹைகோர்ட்ல கேஸ் போகுது. அது சார் அப்போ மிஸ் பண்ணது என்ன, எதனால? சரி, ஏதாவது ரீசன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்தாங்க. ஜனாதிபதி தேர்தல் அப்பதான் நடந்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு வந்து அதெல்லாம் போட முடியாண்டாங்க. அப்போ வந்து ஜட்ஜு சொன்ன இது வந்து இன்டர்நேஷனல் இது ஒருத்தர் கமிட் பண்ணிருக்காங்க. இல்லைனாலும் பத்திரிகை அவங்களுக்கு போயிருக்குன்னா, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி அவருடைய புகைப்படம் வைக்க வேண்டும் அப்படின்னு. அப்போ இதை பத்தி யாரும் இவ்வளவு பெருசா பேசல இல்லையா? ஸோ அதனால வந்து இது பேலன்ஸ் ஆகுது, செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தான். இப்போ ஏவா வேலு பெயரையோ அல்லது கனிமொழி அவர்களுடைய பெயரையோ சொல்வதற்கு கோர்ட் உத்தரவு தேவையா? இல்ல, நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன், அது ஒரு நிகழ்வுனா இது ஒரு நிகழ்வா தான் பார்க்கணும் அப்படின்ற. இல்ல, அது தவறுன்னு தானே அப்புறம் நீதிமன்றம் வந்து சொல்லுச்சுன்றீங்க. இல்ல, அதே சொல்ல வரேன், அதுதான் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்றல சார் சொல்லிட்டார்ல, கரெக்ட் பண்ணிட்டாரு. பட் நான் என்ன சொல்ல வரேன், இங்க வந்து பிரகடனப்படுத்தி ஒரு பல ஆட் ப்ரோமோட் பண்ணும்போது இது. அப்புறம் இப்போ ஷானவாஸ் சார் சொன்னாரு இந்த எய்ம்ஸ் பத்தி வந்து, அதுல ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டு பாயிண்ட் நீங்க யோசிக்கணும். இப்போ நீங்களும் சாரும் சொன்னாரு, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்து குலசேகரப்பட்டது வந்து கலைஞர் வந்து அதை முன்மொழிந்து அதை எடுத்துட்டு வந்தான். சோ அப்போ அந்த பீரியட பாருங்க நீங்க, மன்மோகன் சிங்கோட ஆட்சி காலம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. சோ அப்ப என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குன்றது நமக்கு இப்ப தெரியுது. ஒரு ப்ராசஸ் இருக்கிறது, ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. ஏன்னா மன்மோகன் சிங் கடைசி அவரோட, நான் என்ன சொல்றேன், 2000 அவரோட லாஸ்ட் ஃபேஸ்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, எவ்வளவு வருஷம் ஆகுது லேண்ட் அக்விசிஷன் பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சு வருது அப்படின்னு சொல்லி ஒரு முடிஞ்சு இப்ப இன்னைக்கு வந்து அதை கையகப்படுத்துறாங்க. இப்ப இது ஆகுது. இப்போ எய்ம்ஸுக்கு இவர் சொல்ற மாதிரி ஒன்னு, போன வருஷம் பட்ஜெட்ல வந்து லேண்ட் அக்விசிஷன்ல டிலே இருக்குன்னு எஃப்எம் கிளீனா பாராளுமன்றத்தில் சொல்லிருக்காங்க. இப்போ 27 பிப்ரவரி வந்து மரியாதைக்குரிய ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்லிருக்காரு, ஜிக்கா ஜப்பான் கம்பெனியோட தான் இந்தியாவிலே மத்த எய்ம்ஸுக்கு இல்லாத மாதிரி இந்த ஒரு எய்ம்ஸுக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்கு. என்னன்னா வந்து இட் இஸ் ஃபண்டட் பை ஒரு ஜப்பான். ஏன் நேரா பண்ணலன்னு கேக்குறேன். அவர் கேட்டதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு, இது மற்ற மாநிலத்தில் இல்லாத மாதிரி தான் ஒரு எய்ம்ஸ் அப்படின்னு. ஸோ அதனால வந்து அதுல வந்து வேற ஏதாவது சாத்தியக்கூறு இருக்குன்னா அது மத்திய அரசு அவங்க கொடுக்க வேண்டியது, அது எனக்கு தெரியல. பட் மரியாதைக்குரிய ஹெல்த் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு வந்து, இந்த எய்ம்ஸ் அதாவது வந்து இட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர் எய்ம்ஸ், இட் இஸ் நாட் ஃபுல்லி ஃபண்டட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ அதனால வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலயும் வந்து அவரும் சொல்றாரு, ஏன்னா இது நீங்க முழுக்க சென்ட்ரலி ஃபண்டடா இருந்து ஒதுக்கப்பட்டது இல்ல வந்து புறக்கணிக்கப்பட்டதா நமக்கு டெஃபினட்டா கேட்கக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது. ஸோ அதனால அந்த டெசிஷனை யார் எடுக்கிறா, இது யார் ஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவும் அங்கே இட் இஸ் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு அமைச்சர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நிதி அமைச்சரும் போன வருஷம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து கேட்கும்போது வந்து டிஆர் பாலு அவர்கள் வந்து எப்போன்னு வந்து அந்த கூக்குரல் கொடுத்ததெல்லாம் கூட பார்த்திருக்கோம். அதனால வந்து அந்த ப்ராசஸ் இருக்கு. அப்போ அதே அமைச்சரே சொல்லியிருக்காரு, இந்த மார்ச் மாசத்துல இருந்து பணிகள் தொடங்கும், 2020 முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு உத்தரவு. நீங்க குறிப்பிட்டதுலயே ரெண்டு வேறுபாடு இருக்கு. நிதி அமைச்சர் சொல்றது லேண்ட், நீங்க சொல்றது ஃபண்ட். சார் நான் போன வருஷம் நிதி அமைச்சர் லேண்ட் அக்விசிஷன்ல லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்றோம் பட்ஜெட்னு சொல்லி சொல்லும்போது அந்த ப்ராஜெக்ட் எப்ப சார் அதான் சொல்ல வந்தேன், அதுக்கு தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்த எப்படி வந்து தாண்டி இப்ப பொலிட்டிக்கலா இன்னைக்கு வச்சிருக்கிறது வியூகங்கள் அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டுன்னு பார்க்க வேண்டியிருக்கா, இல்ல சித்தாந்த ரீதியா ஒரு தொடர்ச்சியான அதனுடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு நீங்க பாக்கல? அதோட தொடர்ச்சி இதே வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு இப்ப மொழி குறித்து தங்களுடைய பெருமையை பேசுவது பிரிவினையாக முடியுமா,
அல்லது ஒரு தமிழ் இனம் அப்படின்னு பேசுறது பிரிவினை? அது என்ன அடிப்படையில் அந்த விமர்சனத்தை சார்? அதாவது பாஜக அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து அவங்க எப்பவுமே வந்து தே ஸ்பீக் அபவுட் நேஷனல், தேசிய அப்படி அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. ஸோ அப்படி இருக்கிறது வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க வந்து எங்களுடைய பல திட்டங்கள் இப்போ அவரு சொல்றாரு, இப்போ சார் சொல்றாரு தமிழக அரசு வந்து பல பரிசுகள் உள்ளாட்சித்துறையில ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி மட்டும். இப்போ நீங்க தமிழ் மொழியை பற்றி பிரதமர் மோடியும் நிறைய பேசுறாரு. எல்லா இடத்துலையும் மொழி மீது எனக்கு இருக்கக்கூடிய தமிழ் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் என்னங்கிறத பற்றியும் சொல்றாரு. உலக அரங்கில் பேசுறேன், இங்கே பேசுறாரு. அதே தான் திமுக இங்கே பேசிட்டே இருக்காங்க. ரொம்ப காலமா திமுக கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசினா அது பிரிவினைன்னு எப்படி வந்துருது? ஏன் அது மொழியில மொழி வெறின்னு ஏன் அது மாறுது? மொழி பற்று தானே, தாய்மொழி பற்று எல்லாருக்கும் இருக்கும் தானே? இல்லை சார், அதாவது அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து எப்பவுமே பிஜேபி பொறுத்தவரைக்கும் வந்து அது வந்து கொஞ்சம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரிவினைவாத அமைப்பில் இருக்குன்றது அவங்களுடைய பார்வையாக இருக்குது. அதான் என்ன அவங்களுடைய பார்வை, அது வந்து அது அவங்களுடைய ஸ்பேஸ்ல, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல. பட் என்னுடைய பாயிண்ட் என்ன, நீங்க சொல்றீங்க பிரதமர் மட்டுமே வந்து அந்த மனதின் குரல்ல வந்து எவ்வளவு தமிழர்கள் பத்தி பேசியிருக்காங்க. முதல்ல ஒரு தமிழர் பத்தி பேசணும். இதே கனிமொழி எம்பி அவர்கள் போய் அவருடைய முடித்திருத்தும் இதுல போயிட்டு வந்து புத்தகத்தை அன்பளிப்பா கொடுத்ததை பார்த்தோம். அதனால வந்து அவர் தமிழர்களை பத்தி நிறைய பேசியிருக்கான்றதே நம்ம பார்க்கிறோம். அதுல ஓகே, அதுல மாற்று கருத்து இல்லை. பட் ஆனா இன்னைக்கு வந்து இதுதான் ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டாவே எடுத்திருக்கிறாரு. பேசலாம். ஆர்கே, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டருடைய 2 நாள் ஸ்பீச்சுமே பார்க்குறீங்க. நேரடியாக திமுக அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகள் 2019, 21 ரெண்டுலையுமே பிரதமர் அல்லது பிஜேபிக்கு எதிராக எதையெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்களோ அதற்கு நேர் எதிரான கவுண்டரா அவர் இதை முன்வைக்கிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா இன்னைக்கு எடுத்திருக்கிற விஷயங்களை? இல்லை, என்னை பொறுத்தவரை வந்து இது அபத்தமாக பேசிக்கொண்டிருக்கிறாரு. இப்போ வந்து மதுரைக்கு எய்ம்ஸ் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. மதுரைக்கு எய்ம்ஸ் கொடுத்தீங்களா? எங்கே காணமே? நானும் தேடி பார்த்தேன். இன்றைக்கி 2 பேரும் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். அந்த சைட்டில் ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அப்போது முழுக்க இந்த அரசாங்கத்தை நீங்கள் குறை சொல்லலாம். அதில் நானே குறை சொல்லி தான் இருக்கேன், எல்லாரும் குறை சொல்லி தான் இருக்கேன். பல குறைகள் இருக்கிறது. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் குறைகள் தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள் வந்து 2017 ஆரம்பித்து சொன்ன விஷயங்கள் வந்து ஏதாச்சும் நீங்கள் பூர்த்தீகரணம் செய்திருக்கீங்களா? ரயில்வேக்காக என்ன செய்திருக்கீங்க? இந்த ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா 0. ஒவ்வொரு விஷயம் எல் முருகனை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கவில்லை, அதனால வந்து நாங்கள் வந்து அங்கே நாங்கள் தேர்ந்தெடுத்து ராஜ்யசபாவில் கொண்டு உட்கார வச்சிருக்கோம். பேசும் மாநிலத்திலேருந்து ராஜ்யசபாவுக்கு அவர் வராரு. ஆமாம், ஏன் நிறுத்தல? ஏன் அவ்வளோ கான்ஃபிடண்டா இருக்கீங்கல்ல? இப்போ போட்டியிட தானே போறாரு அவரு. இல்ல இப்போ எங்க போட்டியிட போறாரு? மத்திய பிரதேசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராஜ்யசபாவுக்கு. இருந்தாலும் போட்டியிடலாமே. நீலகிரியில் இன்னமும் போட்டியிடறதுக்கான வேலைகள் போட்டியிடலாம். அப்ப நிறுத்த வேண்டியது தானே? ஏன் ராஜ்யசபால இருந்து அனுப்புறீங்கன்னு கேட்கறேன். இங்க இருந்து போட்டியிடுறதுக்காக இன்னொரு 4 மாசம் அவருக்கு வேலை பண்ண டைம் கொடுங்க. ஊட்டியில வேலை பண்ண டைம் கொடுங்க. அதானே நீங்க களமாக கண்டிருந்தீங்க. அது கொடுத்தா தெரியவில்லை. சென்டர்ல ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுக்குறோம், அமைச்சரவையில பொறுப்பு கொடுக்குறோம், ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியா ஒருத்தரை கொடுக்குறோம், கொண்டு போய் கொடுக்குறாங்க சார். அது இங்க தேர்ந்தெடுக்கப்படல, ஆனாலும் நாங்க வந்து ராஜ்யசபால இருந்து கொடுக்குறோம்னு சொல்றாரு. 2 மாசம் என்ன ஆயிருப்போது? நீங்க அவருக்கு பணி எடுக்கிறதுக்கு நீங்க கேரண்டி அது இல்ல பணி எடுக்கிறதுக்கு நீங்க டைம் கொடுங்க. ஒரு தேர்தலுக்காக நீங்க வந்து பணியாற்ற வேண்டும் இல்லையா? அதற்காக அவர் வந்து அங்கே வச்சிருக்காரு. அவர் இப்போ வந்து ஊட்டிக்கு போகிற மாதிரியே தெரியல. மேட்டுப்பாளையத்தில் எங்கேயோ இருந்தார் முந்தானத்து. அதன் பிறகு வந்து ஊட்டி பக்கமே போகிறதில்ல. அப்போ என்னை பொறுத்தவரை பிரச்சனை இதுதான். நீங்கள் திமுகவை குறை சொல்லுங்க. அரசாங்கத்தில் இருக்கிறத யாரெல்லாம் அரசாங்கம் நடத்துகிறார்களோ அவரை பார்த்து தான் நாம் கேள்வி கேட்க முடியுமே தவிர நிச்சயமாக இன்னைக்கு அதிமுகவை பற்றி பார்த்து கேள்வி கேட்கறதுல அர்த்தம் கிடையாது. அதனால தான் நாம் இன்னைக்கு திமுகவை பார்த்து கேள்வி கேட்கிறோம். இந்த ஸ்டேட்டை பொறுத்தவரை, அதே மாதிரி சென்டரை பொறுத்தவரை நம்ம மத்திய அரசாங்கத்தை பார்த்தானே கேள்வி கேட்போம். எவ்வளோ தைரியம் இன்னைக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறதுக்கு? வெள்ளம் அங்கே அவ்வளோ அடிச்சுட்டு போகுது. திருச்சியில் வந்து ஒரு ஏர்போர்ட்டை திறந்து வச்சு போன ஒரு மனிதர் அப்போவே கேள்வி எழுப்புறாங்க. பலரும் வந்து சமூக வலைதளத்திலும் பல இடத்துலையும் அதுக்கு முன்னாலேயும் கேள்வி எழுப்புறாங்க. திருச்சி மட்டும் வர்றீங்களே, ஒரு அந்த ஏர்பிளைன் வந்து கொஞ்சம் அப்படியே சவுத்துக்கு போயிட்டு அப்படியே நீங்கள் லெஃப்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு அட்லீஸ்ட் ஏர் சர்வே பண்ணிட்டு போகலாமே, ஏரியல் சர்வே பண்ணிட்டு போகலாமேன்னு கேட்குறாங்க. அதற்கு போகாத ஒரு மனிதர் இன்னைக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறாரு. தூத்துக்குடி வெள்ளத்துக்கு இன்னும் 5 பைசா கொடுக்காத ஒரு மனிதர் தூத்துக்குடியில் போய் நிற்கிறாரு. அப்புறம் அங்கே போய் நின்றுட்டு திமுகவை குறை சொல்லும் போது தான் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா யார் அங்கே இருந்தான்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. திமுகவை பொறுத்தவரை முக ஸ்டாலின் வந்து கனிமொழி ஏற்பாடு பண்றாங்க. அவங்க எம்பி இருக்கிறாங்க, அங்க போய் இருக்கிறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் எல்லாரும் இருந்தாங்க. நாம பார்த்தோம் எவ்வளவு பைக்ல எல்லாம் போன ஒரு இது காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். அங்க அந்த அளவுக்கு அவலமான ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த அவலத்துக்கு கூட 5 பைசா ஹெல்ப் பண்ணாம இந்த மாநில அரசாங்கமே தன்னுடைய ஃபண்ட்ஸ்ல இருந்து நேத்து கூட நான் மத்திய நிதியமைச்சர் நேரில் அப்ப வெள்ளம் பாதிப்புகளை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளைம் என்னன்னா நாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதியை உடனே விடுவிச்சோம் அப்படிங்கிறத
அவங்க சொல்றாங்க மத்திய அரசுலன்னு சொல்றது. அப்ப இது நம்ம ஒத்துக்க வேணும். அப்ப மு.க. ஸ்டாலினும் தங்கம் தென்னரசும் பொய் சொல்கிறார்கள் நாம் ஒத்துக்க வேணும். மு.க. ஸ்டாலின் மறுபடியும் லெட்டர் எழுதியிருக்காரு, முந்தானேத்து கூட பேசியிருக்காரு, நேத்து என்னுடைய பேட்டியில் வந்து தங்கம் தென்னரசு கொடுக்குறாரு, 5 பைசா வரலங்கிறாரு. அதாவது ஒரு ஆனுவல் ஃபண்ட் ஒன்று இருக்கிறது, அது ஸ்டேட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும், மத்தியம் கான்ட்ரிபியூட் பண்ணா 450 கோடி 900 கோடி மட்டும்தான், அது மட்டும்தான் வந்திருக்கிறதே தவிர இந்த சவுத்தில் இருக்கிற ஃப்ளட்டுக்கோ சென்னையில் நடந்த அந்த அவலத்துக்கோ அந்த அளவுக்கு வெள்ளம் வந்ததுக்கோ யாருமே மத்திய அரசாங்கத்திலிருந்து 5 பைசா வரவில்லை. அது எப்படி கர்நாடகத்தில் பிஜேபி இருக்கும்போது ஃப்ளட் நடக்கும்போது அங்கத்துக்கு காசு வருது, குஜராத்தில் வந்து ஒரே ஒரு நாள் கழித்து அங்க மழை வெள்ளம் பயங்கரமான அடிக்குது, அங்க வந்து 1000 கோடி கொடுக்குறீங்களே, ஏன் அந்த தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு தான் கேட்கறாங்க. அது மறுபடியும் வர்றது பிரச்சனை இதுதான். இந்தியாவில் எல்லா இடத்துலயும் பல ஸ்கீம்கள் நடக்கிறது, பல இடத்துல வந்து இண்டஸ்ட்ரீஸ் நடக்கிறது, அதுல வந்து 100ல் 1 பங்கு கூட தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேங்கிற அந்த கேள்விதான் கேட்கறாங்க. இந்த நிர்வாக ரீதியான விஷயங்கள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு, மத்திய அரசு மாநில அரசு 2 பேருமே மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு தேர்தல் களத்துல வந்து அவர் திமுக காங்கிரஸ் 2 பேரையும் குடும்ப அரசியல் அப்படிங்கிறத வச்சு அவங்க குடும்பங்களை மட்டும்தான் கவனிப்பாங்க, மக்களை கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. தொடர்ச்சியா அவர் இந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுக்கான முக்கிய புள்ளியாகவும் இருக்கலாம். தேசிய அளவிலையும் அவர் அதை பேசிட்டு இருக்கிறாரு. அதை எப்படி இவங்க திமுக எதிர்கொள்றாங்க அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது என்னோட கேள்வி என்ன இருக்குன்னா, இப்போ இந்த பிரச்சனைகளை இவர் முன்வைக்கிறதன் மூலமாக இங்க தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு எதிராக ஒரு மனநிலை இருக்கு அப்படின்னு நீங்க கொண்டு வரீங்கன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி அறுவடைப்பட்டது அல்லது அதை தாண்டி திமுகவை எதிர்நிலையில் வைக்கிறதன் மூலமா தங்களை முக்கியமான எதிர்க்கட்சியா வைக்கிறதுக்கான ஒரு யுக்தியை அது பார்க்க வேண்டியிருக்கா? திமுக தான் களம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பிரதமர் நேரடியா திமுக கையில் எடுக்கிறது மூலமா களத்தை திமுகவுக்கும் பிஜேபிக்கும் எதிரானதாக மாற்றுவதற்கான ஒரு யுக்தின்னு இதை பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இந்த வாரிசு அரசியலை பத்தி பேசிடலாம். நிச்சயமாக வாரிசு அரசியல் வந்து தமிழக அரசியல் இந்திய அரசியல் மட்டும் கிடையாது, உலகம் கூட இருக்கிற அரசியல்ல அது ஒரு பிரச்சனையாக யாரும் இன்னைக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு நாம கேட்கிறோமா, ஏன் அமித்ஷாவுடைய பையனை கொண்ட ஜெய்ஷா கொண்ட எங்க பிசிசிஐல வச்சு அவனு கேட்கிறோமா, ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? வேற ஒன்றும் கிடையாது. அது பிசிசிஐ ஒழுங்கா நடந்தது கேள்விக்குள்ளாக்கப்படுது தானே. இல்ல, கேள்வியை கேட்கிறோம். உதயநிதி வந்து இவ்வளவு ப்ரமோட் பண்றீங்கன்னு கேள்வி கேட்கிறோம். ஆனால் இதுவரை வந்து நாம் அந்த கேள்வியில வந்து அவர் அதுக்கு தகுதி இருக்கான்னு மட்டும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவருக்கு இந்த போஸ்ட் கொடுத்திருக்கீங்க, அவர் வந்து இப்போ மு.க. ஸ்டாலின் வாரிசு அரசியலினுடைய பாகமாகத்தான் வந்தார். ஆனா மு.க. ஸ்டாலினுடைய அந்த வாரிசு அரசியல் பாகமாக வந்த ஒரு நபர் என்ற ஒரு காரணத்தால் மட்டும் இன்னைக்கு வந்து யாரும் ஒதுக்கி வைக்கிறது இல்லை, அதை பத்தி யாரும் பேசுறது கூட கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலையை அவர் ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல்ல பயணிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வராரு. அவர் எங்க வாரிசு? இப்ப கனிமொழியும் வாரிசு தானே. 2006ல வந்து அவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பிஆராக. ஆனா அதுக்கு முன்னால அவருடைய தந்தையாரை காப்பாத்தின நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா கனிமொழி தான். 2002ல வந்து வாரிசு அரசியல்ங்கிறது இங்க பெருசா பேசு பொருளாகவோ அல்லது வாக்குகளை தீர்மானிக்கிறதாவோ மாறாதுங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா இங்க இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியா பிஜேபி தங்களை வந்து திமுகவுக்கு எதிர்நிலையில கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இதை பார்க்க வேண்டியிருக்கா. அப்படின்னா இங்க பிஜேபிக்கான ஒரு களம் எப்படி அமைக்கிறாங்க அப்படின்னு அங்க தான் பிரதமர் வந்து மிஸ்லீட் ஆகிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பெரிய ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் பண்றாங்க. அதாவது என் மண் என் மக்கள் என்ற அந்த யாத்திரை வந்து பெரிய ஒரு பாசிட்டிவா வந்திருக்கு. 234 போயிருக்காங்க. எப்படிங்க? 234 தொகுதியிலையும் அந்த யாத்திரை நடத்தப்பட்டிருக்கு. ஆமா, அது வந்து ஸ்டார்டிங்ல நிச்சயமாக அதிமுகவினர் வந்தார்கள். ஒரு பெரிய ஒரு பஸ் இருந்தது, அந்த யாத்திரைக்கு ஒரு பெரிய பஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அதை பாதியில் நிறுத்தி விட்டாரு. டெல்லிக்கு போறாரு, வர்றாரு, 5 நாளைக்கு அப்புறம் தொடங்குறேன்னு சொல்றாரு. அப்புறம் பஸ்ல பயணிக்கிறாரு, நடைபயணம் சொல்றாரு. அப்புறம் இது கடைசியில வந்து இட் ஹஸ் ஃபிசில்ட் அவுட். அந்த மாதிரி ஒரு யாத்திரை ஒண்ணு. ரெண்டாவது டெல்லியில் இருக்கிற நேற்றுக்கு பல்லடத்துல அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. பிரதமர் வந்து இங்க சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கிறது, மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இது இருக்குங்கிறத அவர் முன்வைக்கிறாரு. அது நானும் செய்யலாங்க. கூட்டம் கூட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் எந்த கட்சி கூட்டம் கூட்டினாலும் கூட்டம் வரும், அது ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கிறது. அந்த ஃபார்முலாவுக்காக நபர்கள் இருக்கிறார்கள். அந்த நபர்கள் அணுகிவிட்டு அவர்கள் வந்து கூட்டத்தை கொண்டு வருவாங்க. அது எல்லா கூட்டமும் வந்து ஏறத்தாழ ஒரு 40% வந்து ஒரே நபர்களாக தான் இருப்பாங்க. திமுக ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, பாஜக ஆனாலும் சரி. கூட்டம் என்பது அது ஏறத்தாழ ஒரு கூலிப்படை மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கிறது. நான் ஒரு 40% அவ்வளவு கடுமையா போகணும்னு அவசியம் இல்லை. அது விமர்சனங்கள் சரி இல்ல அதே ஒரே இடத்துல அத்தனை பேர் நம்ம அந்த எல்லைக்குள்ள ஒரு 40% கொண்டு வர ஒரு 40% சொல்றேன். அப்போ அதை தாண்டி நீங்க ஒரு என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இங்க. அது வந்து பிரதமரை மிஸ்லீட் பண்ணி இருக்குது. அதாவது அபரிமிதமான வளர்ச்சி தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்திருக்கிறது என்று உணர்த்தும் வகையாக ஒன்னு மீடியா கேப்சர், ரெண்டாவது ஒரு தோற்றம். அதாவது பிரதமர் வந்து ஃபர்ஸ்ட் முறையாக
அவரை வந்து மிஸ்லீட் பண்ண வந்து ஒரு தலைவருக்கு, தமிழக தலைவருக்கு முடிஞ்சிருக்கிறது. இல்ல சார், அவர்கிட்ட ஏஜென்சி இருக்கு, அவங்களுக்கு இல்லாத அமைப்புகளா, களம் என்ன இருக்குன்னு அப்படி மிஸ்லீட் பண்ணிட முடியுமா? பிரதமர் மிஸ்லீட் ஆயிருக்காரு இந்த ஒரு விஷயத்துல. வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஜனவரி 1ஆம் தேதி வந்தாரு, அதுக்கு பிறகு ஒரு முறை வந்து திருச்சியில வந்தாரு, 3வது முறை மார்ச் 4ஆம் தேதி வர்றாரு. மார்ச் 4ஆம் தேதி வர்றாரு. இதுவரை இந்த அளவுக்கு பிரதமர் வந்து தமிழ்நாட்டின் மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அல்லது களத்தை சேலஞ்சிங்கா இருக்கா, அதை மாற்றலாம்னு கூட நினைக்கலாம்ல அவருக்கான வியூ. இல்ல, இது என்னது? இது என்ன கோயில் பிரயாணத்துக்கு வராரா? இல்ல 5 பைசா கொடுக்க மாட்டேங்கிறாரே தமிழ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு 5 பைசா கொடுக்காத ஒரு பிரதமர் வந்து எதற்கு வந்து கொண்டு இருக்கிறார் என்ற கேள்வி இருக்குது. கூட்டணி கட்சி தலைவர் அவர் வந்து பாஜகவை தேர்ந்தெடுத்திருக்கிறார் கூட்டணிக்கு, அதிமுக விட்டுட்டு. திரு ஜான்